மீனா அழுகிறத பார்த்து அண்ணாமலை சொல்றாங்க, இவளுக்காகவா நேத்து நீங்க 2 பேரும் வந்து போய் கதவை தட்டி அவகிட்ட பேச சொல்லி சொன்னீங்க. இப்ப புரியுதா? அவ என்னைக்குமே திருந்தவும் மாட்டா, திருந்தாத ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் சொல்றாங்க, என்னங்க பூக்கட்டுறவங்கிட்ட போய் என்ன பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தான் புத்தி இல்ல, நீயும் பையனும் சேர்ந்து திருட்டு வேலை பண்ணிட்டு இப்போ கடைசியில நகை வேற தூக்கி மீனா முகத்துல அடிக்கிறீல்ல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டிய, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி கிட்ட அண்ணாமலை சொல்றாங்க, இங்க பாருமா, இவ திருந்தவும் மாட்டா, இவகிட்ட நான் பேசவும் மாட்டேன், இனிமேல் பேச சொல்லி நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட. பார்வதி விஜயாட்ட சொல்றாங்க, ஏமா நீ பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை, நீயும் பையனும் சேர்ந்து தானே நகையை மீனாவுடைய நகையை எடுத்துட்டு போனீங்க, அதுக்கான பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா அவனுடைய நகையை திருப்பி கொடுக்கணும், அதை விட்டுட்டு கையில இருக்கிற வளையல் கழட்டி அவன் மேல போடுறது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் சொல்றாங்க. இதை பார்த்துருக்க விஜயா சொல்றாங்க, இங்க பாரு உனக்கு அவளை பத்தி தெரியாது, நான் அவ காலில் போய் விடுக்கணும், அதை பார்த்து அவ சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவளும் எங்க அம்மாவும் சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறேன் முத்து சொல்றாங்க, இங்க பாருங்க தேவையில்லாம அவங்க அம்மா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே என்னைக்கு இருந்தாலும் இவளை பத்தி ஒரு நாளைக்கு உனக்கு தெரியத்தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, என்னைக்கு இருந்தாலும் மீனா எனக்கு தங்கம் தான், அவளுடைய நல்ல மனசு இந்த வீட்டுல வேற யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரவி சொல்றாங்க, அம்மா நீங்க பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதியும் சொல்றாங்க, ஆன்டி நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்போ நகையை தூக்கி இப்படி மீனா மேல தூக்கி எதுக்கு இப்படி போடுறீங்க, எனக்கே பாக்குறது ரொம்பவே தப்பா தெரியுது, நீங்க பண்றது இருந்தாலும் ரொம்ப ஓவரா தான் இருக்கு, நீங்களும் மனோஜும் சேர்ந்து தானே இந்த வேலையை பண்ணீங்க, அவங்க கிட்ட முறையை நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கணும், அப்படி மன்னிப்பு கேட்க விருப்பம் இல்லைன்னா கூட நீங்க கம்முன்னு இருந்திருக்கலாம், அமைதியா இருந்திருக்கலாம், மீனாக்கு சேர வேண்டிய பணத்தையாவது திருப்பி கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி நீங்க எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. அப்ப ரவி சொல்றாங்க, அம்மா நீங்க மீனா அண்ணிக்கிட்ட தயவு செய்து மன்னிப்பு கேட்டுருங்க, அப்படி இல்லைன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா அழுதுட்டே நிக்கிறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க மீனா கிட்ட, இங்க பாரு மீனா, இனிமேல் நீ எங்க அம்மாக்காகவோ அது எதுவும் நீ பண்ணாத, அவங்களுடைய சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, இனி என்ன பண்ணினாலும் அவங்க திருந்தி உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க மருமகளா, அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ ஏழப்பட்ட வீட்டுல இருந்து நீ வந்திருக்க அப்படிங்கறதுனாலதான், ஏதாவது மத்த மருமகிட்ட இது மாதிரி நடந்துக்க சொல்லு, கண்டிப்பா நடந்துக்க மாட்டாங்க, இதை புரிஞ்சு நீ நடந்துக்கோ, இனிமேல் அவங்களுக்கு எதுவும் நீ பண்ணாதன்னு சொல்ற.